அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்கலி சாரி. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இங்கிலீஷ் நாங்க வந்து கராத்தே கத்துக்கிற போது பூரா அந்த சைனீஸ் படமா தான் பார்ப்போம். 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்குது. அதுல வந்து மாஸ்டர் உட்கார்ந்துகிட்டு நீ யாரு கேக்குற? அதுல வந்து சொல்லுவான் வாட் இஸ் யுவர் ஸ்டைல் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன், தடையவே அடியாக்கிடுவேன். இப்ப குத்துறான்னு வச்சுக்கிறேங்க, இது கை இப்படி வருது, நான் அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன். இதெல்லாம் நடக்குமாண்ணே? என்ன நடக்குமாங்கிற? அவன் அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவேன். ஒரு பெரிய மாஸ்டர் சொல்றாரு, அந்த பெரிய மாஸ்டர் நாங்க ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பா. அதுதான் இங்க எங்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல தம்பி, எனக்கு நல்லா வரும் வேண்டாம். கட்சி தேர்தல நிக்கிறது, அரசியல் நிக்கிறது, வெல்றது, ஆட்சி அமைக்கிறது, அதெல்லாம் 5ஆம் பக்கம். அப்புறம் என்ன நீங்க வந்த பாருங்க பாருங்க, அவர் எப்படி ரவுடி மாதிரி ஆயிட்டாருங்க. அதைத்தாண்டா சொல்ல வர்றேன். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு. உங்களுக்கு சொல்றேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு உங்களுக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராகவோ இந்த போராட்டங்கள் இல்லை. இவ்வளவு நாளா உங்களை பெரிய ரவுடின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். உண்மையிலே நீங்க யாரு? ரவுடியா டம்மி பீஸா? பாருங்க, நெஞ்சு வெடிக்க நாங்க கத்துறோம். ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு கிறிஸ்தவ வரிசை போட்டது இல்லைங்க. மாமா ஏன் மாமா கண் கலங்குற? என் கட்சியில் இருக்கிற என் தம்பி தங்கை கூட போட விட்டதில்லை அவர்கள். போயா போயா போ. அந்த சுராசிக் பார்க்கல, ஓடுங்கள் வருகிறது அந்த ஓடுங்கள் அப்படிங்கிற மாதிரி போய் வீடு வீடுக்கு போட்டாதீங்க. எனக்கு போட்டா எப்படா பிஜேபி வரும்? நான் தானா வருவேன். உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. வாக்கு சிதஞ்சிரும். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு.